ஹாய் கைஸ். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை ஆகிடுச்சு. ஏன்னா எப்பயுமே எங்கள் சுகர் பேஷண்ட் மாதிரி மார்னிங் இட்லி நைட்டு தோசை மார்னிங் இட்லி மாறி மாறி அதே கொடுத்து சாக்கடிக்கிறாங்க. சேம் சட்னி சாம்பார் ஒரே மாதிரி. நான் சண்டை போட்டேன், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்கள் அம்மா நீயே செஞ்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி நம்ம ஏன் 7 days 7 சீரீஸ் மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் நம்ம டெய்லி சட்னியாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு டேவே எங்கள் தோட்டத்தில் பீக்கங்காய் இருந்துச்சு. இந்த பீக்கங்காய் நாங்கள் எடுக்கிறோமோ இல்லையோ டெய்லி குரங்கு வந்து சாப்பிட்டு போய்ட்றாங்க. எங்களுக்கே கிடைக்க மாட்டுது. இது ஒன்று மட்டும் தோட்டத்துக்கு அடியில் இருந்துச்சு. அதனால் தேடி பிடிச்சி நான் எடுத்துட்டேன். இதை வச்சு தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம பீக்கங்காய் தூள் சீவி வச்சுருக்கோம், வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். கூட ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு ஆறின உடனே சால்ட்டு சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு ஆஷுவல் நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட கேரட் ஊத்தாப்பம் வச்சு தான் சாப்பிட போகிறோம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன உடனே 2 கரண்டி மாவு எடுத்து சின்ன ரவுண்டு இல்லாமல் பெரிய ரவுண்டு இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு ரவுண்டு ஊற்றிக்கலாம். மேலே குட்டியாக கட் பண்ண ஆனியன், திருவுன கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சேல் பண்ணுற கொள்ளுப்பொடி தாராளமாக மேலே சேர்த்துக்கலாம். 2 சைடு திருப்பி போட்டு சுட சுட நம்ம அரைச்சி சட்னி கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.